சரி, என்னோட அண்ணன் கொடுத்தா நீங்க ஏன்னு கேளுங்களேன். இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னா நீங்க ஏதாவது சாப்பிடுறதுக்கு வேற மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே நான் நினைக்கிறேன். தேன் கரமா எங்க இடத்துல இருக்குல்ல, கையிருப்பு இருக்குல்ல, தேன் கரமாவும் இருந்தாலும் எங்கள் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தேன் நின்னாக்கு நிகழாக முடியாது. அண்ணே நீ கொடுனே. அத்தா பொம்பத்தேன் பம்பத்தேன்லாம் இருக்கு, ஒண்ணும் இல்ல. சரி, பம்பட்டி எடுத்தாம ஓரக்கார வெட்டுவான். ஏறா அத்தா சொல்லு. நல்லா நக்கு இல்ல, நான் உடனே குடிச்சிருவோமா? அந்த தாத்தா ஆம்பளை கையில எதுவுமே வாங்கி தேனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு பழக்கம் இல்ல தாத்தா. ஆண்டா தேன்னா சாதாரணமா? தேன் எடுப்பேன். சரி, தேனோட சிறப்பு உனக்கு தெரியாதுடா. தேனை சாப்பிடுறதுலயும் பலவிதமான சிறப்பு. ஆமா ஆமா, ஏகப்பட்ட தேனை குடிச்சவர். அத்தா நீ அனுபவமான ஆளு, நீ நிறைய பாத்துருக்க, உனக்கு தெரியுது. அனுபவம் வாய்ந்த கட்டடா இல்லேன்னு யாரா சொன்னது? ஏண்டா பலமுனை தாக்குதல் நடத்துறீங்க? தெரியுமா, ஓட்டதான் வாங்கணும்ன்றாரு. இப்போ நீ போய் ஓரமா நிக்கிறீங்க. தோழி என்னோட அண்ணன் கொடுக்கும் போது நீங்க வாங்கி சாப்பிடுற அந்த அழகை நான் பார்க்க. அப்படி இல்லடா குழந்தை, நீ தப்பா நினைச்ச. தாத்தா நீதான் கொடுக்கணும். நீங்கள் என்னுடைய தோழியும் 2 பேரும் தேன் சாப்பிடுறதை நாங்கள் பார்க்க நீங்க 2 பேரும் உனக்கு இன்னும் தெரியலையா? நல்ல சரக்கா போட்டிருக்கீங்க. ராத்திரி 10 மணிக்கு தெரியாம இருக்கு. விலை கணிக்க சொல்றாரு, வேற ஒண்ணும் கிடையாது. தலைவி ஆளை மட்டும் விலைங்கப்பா தெரியல. தாத்தா பெரிய மனுஷன், தாத்தாவுக்கு நான் கொடுக்க. நான் தேடி சாப்பிடல, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். தாத்தாவை பிடிச்சுக்கங்க தாங்கி. வேண்டா, எனக்கு ஆகாத விஷயத்தை யாரும் செஞ்சாலும் பிடிக்காது. அண்ணே தாத்தாவுக்கு தான் ஆள் இருக்குல்ல, நீங்க பிடிங்கப்பா. உனக்கு இல்லாத ஆளா தாத்தா? தாத்தாவை தாத்தா கட்டியா பிடி, எனக்கு கெட்டியா பிடிக்காத. முதல்ல பிள்ளை உங்களை தாங்கி பிடிக்குமே கள்ளங்குளம்லாம், ஏன் இப்ப எல்லாம் வைக்கப்படுது? பிள்ளை ஒண்ணும் கிடையாது, நீயே தப்பா நினைக்கிறீங்க. தாங்கி தாங்கி கை வலிக்குது குழந்தை. ஓகே யாரும் ஐயா தாத்தா தண்ணியை வந்துருக்குனே. தண்ணி கொடுங்க, தாத்தா கூட்டிட்டு வாங்க. ஆளக்கார போடு வருது. தாத்தாவுக்கு கூட நிமிந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கு. தாத்தாவுக்கு நட்டமால நிக்குது உடம்பு. தேடி சாப்பிட்டாலே அது ஒரு மகத்துவம். தாகம் தீர்ந்தாடி அண்ணமே, என் மோகம் தீரடி மோகமே. தாகம் தீர்ந்தடி அண்ணமே, உன் மோகம் தீரவில்லை. தாகம் தீர்ந்தடி அண்ணமே, என் மோகம் தீரவில்லை. தலைவி கொண்டதொரு முத்தமே, இனித்து மகிழுமே சித்தமே. தாகம் தீர்ந்தடி அண்ணமே, என் மோகம் தீரவில்லை. இந்த வயசுல மோகமா வருது. தாடி நரச்சு கொஞ்சம் தப்பாச்சு கத்தாலே காட்டு சொல்லு கருதி வந்து கத்தாலே காட்டு சொல்லு கருதி ஓடு எத்தி பிடிக்கணும்.
ஏன் தப்பா நினைக்கிறீங்க? விருந்தாடி வந்தே பொண்டாடி தூக்கி போட்டு செஞ்சா அறிவித்தாரே அந்த ரெண்டு ஆட்டுக்கு மேல தெரியாதுயா. அவர் ரெண்டு ஆட்டுக்கு மேல தெரியாது. நானும் 4 வருஷமா தான். நான் சொல்றேன் கேளு. ஏம்மா, அதாம்மா நீ எல்லாம் ஆடுறேன்னு சொல்லிதான் உன்னைய. இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு தூரம் ஆட்டம் போடுறீங்களே, எதுக்கா பயப்பட மாட்டீங்களா? எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏமா நீ பயப்பட மாட்டியா? நம்மளை கண்டு பயந்தாச்சு. அது சரி. இவளை கண்டு யாரும் பயப்படாங்கன்னு இப்ப கரடி வந்தா என்ன செய்வீங்க? எரடி விட்டுருவோம். கரடி வந்தா, எரடி விட்டுருவோம். நரி வந்தா, நிறைய வந்தா சிங்கம் வந்தா பங்கம் பண்ணிடுவோம். இன்னும் தெரியுமா? கருப்பா இருக்கும், முன்னால குத்தும், சொல்றாங்க நம்ம கேளு. என்ன குத்து? முன்னால முள்ளு மாதிரி இருந்து குத்தும், என்ன குத்து? எதுல குத்து? இங்க வாட்டே இதுல சொல்லு. முன்னாலையும் தொங்கும் பின்னாலையும் தொங்கும். முன்னாலதானே நான் பாத்திருக்கேன், பின்னாடி ஏய், கண்டுபிடிச்சிட்டேன். என்ன உங்களுக்கு பயமே கிடையாதா? நாங்க எதுவும் நான் சொல்றேன், எதை சொல்றேன்னு தெரியுதா உங்களுக்கு? பெருசா நீ சொல்ற யானை! விநாயகனே வினை தீர்ப்பவனே, முகத்தோனே, ஞான உங்களுக்கு இப்ப யானையை பத்தி யானை வருது சொல்லி ஓடி ஒளிறீங்கல்ல, அப்ப யானைனா உங்களுக்கு இவ்வளவு பயம் இருக்குல்ல? யானை வந்தேன், அதை மட்டும் பேரு சொல்லாதீங்க. யானை வந்தா என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? தாத்தா நீ யானையவே விடுவியா? யானை வந்துகிட்டு இருக்கு பாரு. யானை நீ வா 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 வா. யானை கொஞ்சம் நேரம் கழிச்சு வா, ஒன்னும் அவசியம். போ சொல்லு தாத்தா, இல்லை. போ சொல்லு தாத்தா. யானை போகணும்ல? ஆமா. அப்ப நான் சொல்றேன் கேளு. உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. யானைன்னா எங்களுக்கு ரொம்ப பயம். பயமா இருக்குல்ல? அப்ப நான் சொல்றேன், நீ கேளு முதல்ல. கண்டிப்பா. நீ கல்யாணம் பண்ணிக்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறா யானை போ சொல்றேன். தாத்தா, என்ன? உங்க அழகுக்கும் உங்க அறிவுக்கும் சரி. உங்களுக்கு பொருத்தமான ஒரு உலகத்திலே ஒரு பெண்ணுன்னா யாரு? அது இந்த பொண்ணுதான். இல்ல இல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. யானை யானை பா சொல்றேன் கேட்க. கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? தாத்தா நீ யானை விடு தாத்தா, என் பாவடை போட்டு முடியற யானை விடு. அது வேற. மொத்த யானைக்கு போகணும்னாக்க உன் தங்க வள்ளி கல்யாணம் பண்ணிக்க சொல்லிடுறேன். அம்மா சும்மா காய்ச்சல் ஏமாத்திடு. சரி தாத்தா, உங்களை கல்யாணம் பண்ணி கொள்கிறேன். கல்யாணம் செய்து கொள்கிறேன். என்ன கொள்கிறேன் அப்படின்னாக்க என்ன இலக்கண ரீதியா பேசலாம்? நாங்க பயந்துருவோமா? சத்தியம் பண்ணு. எப்படி? குலக்கடவுள் முருகன் மீது சத்தியமாக. அண்ணே, என்ன? சரிம்மா. குலதெய்வ முருகன் மீது சக்தி. முருகனா? முருகன். ஏய், ஐயோ, எனக்கு குலக்கடவுள் கைய பிடிச்சிது. நீ கேட்கல யானை நீ வா சொல்ற கேட்க. தெரியுது அது உங்க மேல சத்தியம். எனது குலக்கடவுள் முருகன் மீது சத்தியமாக முருகன் மீது சத்தியமாக. இளவராகிய உங்களை இளவராகிய தாங்கள் நான் திருமணம் செய்து நான் திருமணம் செய்து கொள்கிறேன். சத்தியம் 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 சத்தியம். உங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக தானே தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஆமாம்மா. நீங்களே என்னை இப்படி சொல்லலாமா? கவலைப்படாத, ம். கிளவி முன்னாடி கவலைப்படாத. சரி. இந்த ஊர்லயே 110 வயசுல ஒரு கிளவியை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன். நான் அந்த பாட்டி பைய தூக்கிட்டு எந்திரிக்குது, போய் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணு. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நல்ல சோறு தண்ணி மட்டும் ஆக்கி போடு, நான் பாத்துக்கிறேன். தாத்தாவை நல்லா கவனிச்சிங்களா? ஏதோ ஒரு மாற்றமா இருக்கு. ஏமா ஆ, கவலைப்படாதே, சரி. சோதனை கொடுப்பதும் சோதனைக்குள்ளாக்குவதும் இறைவனை. இறைவனை வணங்கம்மா. எந்த நல்லது குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாது. அதான் உட்கார், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பேசிட்டு இருக்கேன், நீ என்ன உட்கார். எந்த கஷ்டம் வந்தாலும் குலதெய்வத்தோடைய வழிபாடு ரொம்ப அவசியம். எத்தனை சாமியை கும்பிட்டாலும் சரி, எத்தனை கோயிலுக்கு போனாலும் குலசாமிக்கு காசு முடிஞ்சு போட்டு சாமியை கும்பிட்டு போனாதான் நல்லது. அதனால குலசாமி வழிபாடு ரொம்ப அவசியம். இந்த வள்ளியின் குலதெய்வம் முருகப்பெருமான். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். கொண்டாட்டம் அங்கே குவிதரமா எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். ஜெய் முருகா, சித்திரமா முருகா, ஜெய் முருகா, வெற்றி வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. தெய்வயான திருமணமா திருப்பணம் கூட்டம். தெய்வமுடன் வந்தவரே நாடக மன்றம். தெய்வயான
பெருமானே வெறுத்தனாகவும் வந்தவன் நானே. ஆதியிலே கொடுத்த வரத்தின்படி உன்னை ஆட்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. யாம் நடத்திய விளையாட்டுகள் இதுவும் எல்லாம் உங்களுடைய திருவிழா. அனைத்தும் நானே. அனைத்தும் நீங்கள் தான். எங்க நாரதர் எங்க? நாரதர் திருமணம் செய்து வைப்பதற்காக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கியவர். நாரதர் வந்தாதான் மாலை மாற்ற என்னங்க? நாரதர் கூப்பிடுங்க, நீங்களே கூப்பிடுங்க, வந்துருவார். அப்படியா? லகப்பிரியரே வாரும். முருகனுக்கும் வள்ளிக்கு தான் கல்யாணம். முருகனுக்கு வள்ளிக்கு தான் கல்யாணம். முருகனுக்கும் வள்ளிக்கு தான் கல்யாணம். அந்த ஊரோட மக்கள் ஊரோட கல்யாணமா கல்யாணம். என்னம்மா வள்ளி, காலை சூரிய உதயத்துக்குள் உனக்கு முருகப்பெருமானுக்கு கல்யாணம் நடத்தி வைப்பேன்னு சொன்னேன். சொன்ன மணியை பண்ணி காமிச்சனா? சரிங்க சுவாமி, எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வாய்க்குள்ள வந்து ஏற்கனவே தெய்வானு ஒரு இருக்காங்க, அதனால ஒரு வரத்தை வாங்கி கொடு. ஆமா சுவாமி, எல்லாரும் என்னை ரெண்டாம் தவணை சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக என்ன செய்ய வேண்டும்? உனக்கே முதலிடம் வேணும்னு சொல்லி வரத்தை வாங்கி கொடு. அப்படின்னா தெய்வியான் வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வான் என்று அப்படி ஒரு வரத்தை கேட்க. ஆமா நல்ல யோசனை சுவாமி. குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவன் இருந்தாலும் எனக்கு ஒரு எல்லை இருக்கிறது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனை உடைய தீர்ப்பு. சுவாமி, உலகத்துல எல்லாரும் என்னை இரண்டாம் தாரம் என்று சொல்கிறார்கள். அதனால எனக்கு ஒரு சத்தியம் வேண்டும், வரம் வேண்டும். என்ன வரம் வேண்டும்? வள்ளி முனிவர் எங்க என்ன பேச்சு? தேவியான வள்ளி என்று எல்லோரும் சொல்லாமல் வள்ளி தெய்வான் என்று என்னுடைய பேரை எல்லாரும் முதல் சொல்ல வேண்டும். எங்க இந்த ரெண்டாவது வீட்டுக்கு இந்த பிரச்சனைக்கு இன்னும் 4 படை வீடு பாக்கி இருக்கு. என்ன செய்ய போறீங்க? சொல்றேன், நடக்காது. என்ன சொல்றது? ஒருவர் பேசுறது சரியில்லை. வள்ளி, வரம் கொடுக்க முடியுமா முடியாதா? கோபப்படாத, பெண்கள் கோபப்படாத, பொறுமையா இருக்கு, பொறுமையா. காதல் திருமணத்திற்கு ஆதரவு வகையிலே உனது என்னப்படி உனது விருப்பத்திற்கு என்ன நீங்க ஒரே பிரச்சனை அமைச்சு வேற ஒரு சண்டை கூட போயிருவீங்க. நாங்க ஒரு குடும்பத்தை வேணா சும்மா. ஆக இன்று முதல் உலகத்தில் அனைவரும் வள்ளி தெய்வயானை என்று அழைக்கட்டும். பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியார் என்னை காத்தாலே போதும். வாழிடையே